பிரபஞ்சம் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியில் இரண்டு பெரிய தெய்வங்கள் சந்தித்தார்கள், பிரம்மா மற்றும் விஷ்ணு. அமைதியாக பேசலாம், தெளிவாக பேசுவோம். ஆனால் யார் பெரியவர்? நான் தான் படைத்தவன், நான் காப்பவன். அந்த நேரத்தில் திடீரென ஒரு பெரிய ஒளிக்கம்பம் தோன்றியது. அது மேலேவும் கீழேவும் முடிவில்லாமல் நீழ்ந்தது. சிவன் ஒளிக்குள்ளிருந்து, இந்த ஒளியின் முடிவை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்தான் உண்மையில் பெரியவர். நான் இந்த ஒளியின் அடியை தேடி செல்வேன். அப்படியெனில் நான் அதன் மேல் தொடக்கத்தை தேடி செல்வேன். விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து மேலே பறந்தார். நீண்ட நேரம் தேடியும் விஷ்ணு அந்த ஒளியின் முடிவை காண முடியவில்லை. நேரம் கடக்கிறது, தேடல் தொடர்கிறது, ஆனால் முடிவு எங்கும் இல்லை. இறுதியில் விஷ்ணு நின்று விடுகிறார். இந்த ஒளிக்கு முடிவு இல்லை என்பதை உணர்கிறார். அன்ன உருவத்தில் பிரம்மா மேலே பறக்கிறார். மேகங்களை தாண்டி அவர் செல்கிறார். ஆனால் தொடக்கம் தெரியவில்லை. அந்த உயரத்தில் ஒரு மலர் கீழே விழுகிறது. அது தாழம்பூ. பிரம்மா அதை கவனிக்கிறார். நீ என்னுடன் வந்து நான் மேலே சென்றேன் என்று சாட்சி சொல்ல வேண்டும். தாழம்பூ அதற்கு சம்மதித்தது. இருவரும் திரும்பி வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒளிக்கம்பம் பிரகாசித்தது. அதில் இருந்து சிவன் தோன்றினார். இந்த ஒளிக்கு முடிவே இல்லை என விஷ்ணு சொன்னார். நான் அந்த ஒளியின் தொடக்கம் வரை சென்று விட்டேன். இதோ தாழம்பூ அதற்கு சாட்சி. இந்த ஒளிக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அது முடிவில்லாத உண்மை. பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ, இனி என் வழிபாட்டில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என சாபம் விட்டார் சிவன். பொய் சொன்னதால் பிரம்மா உனக்கு தனியாக பூமியில் கோயில்கள் இருக்காது என சிவன் சாபம் விட்டார். விஷ்ணுவுக்கு பாராட்டு கிடைத்தது. அந்த ஒளிக்கம்பமே இன்று நாம் வணங்கும் சிவலிங்கம். அந்த நாள் பிரபஞ்சம் ஒரு பெரிய பாடம் கற்றது.